This video is sponsored by BuyMart mobile app. ரொம்பவே டேஸ்டான அவரைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு குழம்பு பார்ப்போம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, ரொட்டிக்கெலாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே அவரைக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், ஒரு தக்காளி. இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானே வெங்காயம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன உடனே இந்த மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். அவரைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறி சேர்த்து மசாலாவோட நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது அரைச்ச இந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். குக்கர் மூடி 2 விசில் விட்டுட்டா குழம்பு ரெடி. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு குக்கர் மூடி விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு, ரொட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.